கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் சங்கீதம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அப்போ ஆண்டவரை நோக்கி நம்ம சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவருடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து நமக்கு செவி கொடுப்பார். தாவீது எழுத அந்த சங்கீதத்தில் தாவீது எப்பெல்லாம் ஆண்டு நோக்கி கூப்பிடுறாரோ அப்பெல்லாம் கர்த்தர் ஆண்டவர் பதில் கொடுக்குறார். அதனால தான் தாவீது எழுத சங்கீதத்தில். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டரை நோக்கி சத்தமிட்டு நாம் கூப்பிடும் பொழுது அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து ஆண்டு நமக்கு செவி கொடுப்பார். என்னென்ன காரியத்துக்காகலாம் நீங்கள் ஆண்டரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுறீங்களோ, உங்கள் இருத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டோட சமூகத்தில் ஊற்றி ஆண்டரை நோக்கி கூப்பிடுங்க. சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது அவர் உடனே ஆண்டர் பதில் கொடுப்பார். மத்தியில் கூட ரெண்டு குருடர் ஆண்டவர் அந்த பக்கம் வராருன்னு கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்குன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூட இருக்கிறவங்கெல்லாம் அதட்டுறாங்க. அப்போ கூட அவங்க விடலை, திரும்பி அவங்க அதிகமாக கூப்பிட்றாங்க, திரும்பி சத்தமாக கூப்பிட்றாங்க. கூட இருக்கிறவங்கெல்லாம் அதட்டுறாங்க, அப்போ கூட அவங்க நிறுத்தலை, இன்னும் அதிகமாக கூப்பிட்றாங்க, சவுண்டாக கூப்பிட்றாங்க, இன்னும் அதிகமாக கூப்பிட்றாங்க. உடனே ஆண்டவர் நிற்கிறாரு, நின்று அவங்களை வர சொல்கிறார். அழைச்சி அப்போ நான் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. என் கண்களை திறக்கணும் ஆண்டவர்ன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் மனதுருகி அவருடைய கண்களை தொட்டு ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அப்போ அவங்க கூட இருக்கிறவங்க அதட்டும் போது அவங்க அமைதியாக அவங்க இருந்திருந்தாங்கன்னா அந்த சுகத்தை பெற்றிருக்க முடியாது. இன்னும் சத்தமிட்டு இன்னும் அதிகமாக சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது தான் ஆண்டவர் நின்று அவங்கள கூப்பிட்டு சுகத்தை கொடுக்குறாரு. இந்த நாளில் கூட நம்ம சத்தமிட்டு கூப்பிடலாம். சுற்றி இருக்கிற காரியம் பார்க்கக்கூடாது. பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், என்னென்ன துன்பங்களுக்கு எதையுமே பார்க்காம, சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்காம, சூழ்நிலைகளை மாற்றுகிற இயேசுவை, சூழ்நிலை காட்டிலும் இயேசு பெரியவர், நம்ம அவரை மாத்திரம் நம்ம நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அந்த 2 குருடர் வாழ்க்கையில் சத்தமிட்டு கூப்பிடும்போது அற்புதத்தை தேவன் செஞ்சிருப்பார். தாவீது எழுதின சங்கீதத்தில் நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், ஆண்டு எனக்கு செவி கொடுத்தான்னு தாவீது சொன்னது போல் நாமளும் ஆண்டோட சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் சத்தமிட்டு கூப்பிடும்போது நிச்சயமாக அவரும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம செவி கொடுத்து நம்ம ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கார். வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால கூட நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய எல்லா தேவைகளுக்காகவும் ஆண்டை நோக்கி பார்க்கலாம். சத்தமிட்டு நம்ம ஆளோட சமூகத்தை நம்ம கூப்பிடும்போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு பதிலை கொடுப்பார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தின் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கை ஆண்டவரே, உங்களை நோக்கி கூப்பிடுக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அந்த 2 குருடர் வாழ்க்கையில் எப்படி சத்தமிட்டு கூப்பிடும்போது கர்த்தர் நின்று அவங்களை அழித்து சுகத்தை கொடுத்தது போல உண்மை நோக்கி இந்த நாளில் சத்தமிட்டு கூப்பிடுகிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் கர்த்தர் நின்று அற்புதத்தை செய்து ஆண்டவரை உங்கள் நாமத்தை நீங்கள் மையப்படுத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.